வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆன்சர் கீ பெருசாக வேரியேஷன் இருக்காது. ஸோ அது இங்கிலீஷில் இருக்கும், இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் அதே ஸ்டெப் மார்க்கு ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணுற ஸ்டாப் கொடுப்பாங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை மேல்நிலை 1ஆம் ஆண்டு மே 2022 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 2022 மேக்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த கணித பாடத்திற்கான விடை குறிப்புகள் தான் இது. மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. 90க்கு 25 எடுத்தால் நீங்கள் பாஸு. இந்த மதிப்பீடு முறையில் உள்ள விடைகள் அனைத்தும் பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த மதிப்பீடு முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர மாற்று முறையில் மாணவர்கள் சரியான தீர்வு கண்டிருந்தாலும் தகுந்த பங்கீட்டு முறையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் சம் சால்வ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் மார்க் ஸ்டெப் மார்க் பிரகாரம் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சில விடைகளுக்கு கீழே உள்ள அடிக்குறிப்புகளை கவனத்துடன் பின்பற்ற வேண்டும். சூத்திரங்கள் எழுதாமல் கணக்கின் தீர்வினை சரிவாக கண்டுள்ள மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சூத்திரங்கள் மதிப்பினை உள்ளடக்கிய நிலைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே நிலைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் சூத்திரங்களுக்கு சரியாக எழுதப்பட்டிருப்பின் சூத்திரங்களுக்கு மதிப்பெண் அப்போது வழங்கப்பட வேண்டும். இவை குறியீட்டால் குறிக்கப்பட்டுள்ள நிலைகள் தவறாக இருந்தால் சூத்திரங்கள் சரியாக எழுதியிருப்பின் மதிப்பெண் 2. ஸோ ஃபார்முலாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் 2. சூத்திரத்திற்கு 1 மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். சூத்திரங்கள் எழுதாமைக்கு மதிப்பெண்கள் குறைத்தல் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் 2, 3, 4ல் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேஜ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னா ப்ளூ பண்ண யூஸ் பண்ண பேப்பரை மட்டும்தான் வேல்யூஷன் பண்ணணும். 1 மார்க்கான ஆன்சர் கீ. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப். இது வரைக்கும் நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே டைப்பான கொஷின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஹையர் செகண்டரி வந்ததுனால 11th உங்களுக்கு ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுப்பாங்க. ஸோ ஏ டைப்புக்கு என்னென்ன ஆன்சர் கீ இருக்குது, பி டைப்புக்கு என்னென்ன ஆன்சர் கீ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெப்புக்கு தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இப்போ 2 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய குறிப்பு. ஒரு குறிப்பிட்ட படிநிலை தவறாக இருந்து அதை சார்ந்த முந்தைய வரிகள் சரியாக இருப்பின் உரிய மதிப்பெண் 1க்கு மேலாக இருக்கும் பொழுது அந்த வரிகளுக்கு உரிய மதிப்பெண் அதற்குரிய மதிப்பெண்ணிலிருந்து பிரித்து ஸ்டேஜ் மார்க் கொடுக்க வேண்டும். நிலைக்குரிய முழு மதிப்பெண்ணையும் முழுமையாக மறுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மேக்ஸ் ஃபேர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக 2x - 17 = ப்ளஸ் இன்ட்டு -3 இதை நீங்கள் எழுதியிருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க 2 மார்க்கில். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா x = 10 or x = 7 1. அதே மாதிரி 22க்கு பார்த்தீங்கன்னா 2 sin 35 degree cos 50 degree இதுக்கு 1 மார்க்கு. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கும் ஃபார்முலாவுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கீ ஆன்சரை இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இது தான். 31ல் n of a = 4. அதே மாதிரி np of a = 2^4 = 60. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளில் 13 உள்ளது. 34ல் பார்த்தீங்கன்னா x + 2 - 2/3 = 2 - 2/3 1 + x/2 2/3. ஸோ இந்த மாதிரி கீ ஆன்சர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் ஃபேர் நோட்டில் இந்த கீ பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் கொஷின் பேப்பரோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ 5 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க 41Aக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொழி மட்டும் தெரிந்தவர்கள் 500 × 35/100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு 1950. ஸோ இதுக்கே ஆன்சருக்கே 1 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 41. ஸோ 41க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 42க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஆன்சரை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம்.
ஏன்னா எல்லா ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எதிர்பார்க்க மாட்டாங்க. மெயினாக அந்த ஸ்டெப்பு, ஆன்சரு, ஃபார்முலா, ஸோ இதெல்லாம் இருந்தால் போதும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவுமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.